தெரியாது. ஓகே. ஸோ எல்லா இந்த மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எல்லாமே 3 விதமா ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? அதுக்கு பேர் வந்து ட்ரையாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரையாட்ஸ்னா 3 ட்ரையோ, அதுதான் ட்ரையாட்ஸ்னு ஆகும். இப்ப அன்னைக்கு சொன்னல மேஜர் 7 மேஜர், அவனோட ட்ரையாட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா யூரோ, யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, டிஎக்ஸ்ஒய், இவனுங்க ஒரு ட்ரையாடு. அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி, டிஎக்ஸ்ஒய், இவனுங்க ஒரு ட்ரையாடு. அடுத்தது XAU யூஎஸ்டி, XAG யூஎஸ்டி, காப்பர், இவனுங்க ஒரு ட்ரையாடு. அடுத்தது இந்த சிஹெச்எஃப், யூரோ சிஹெச்எஃப், ஜிபிபி சிஹெச்எஃப், யூஎஸ்டி சிஹெச்எஃப், இது கூட டிஎக்ஸ்ஒய் நம்ம சேர்த்துக்கணும். இந்த ஒரு ட்ரையாடுக்கு மட்டும் 4 வரும். அதே மாதிரி அடுத்த ட்ரையாடுக்கு which means euro JPY, GBP JPY, USD JPY, DXY. இப்போ லாஸ்டா இருக்க ட்ரையாடு தான் அந்த இவன் கேடு. யூரோ கேடு, ஜிபிபி கேடு, யூஎஸ்டி கேடு, டிஎக்ஸ்ஒய். இது எதுக்கு ப்ரோ நமக்கு தெரியணும் அப்படின்னா எஸ்எம்டின்னு ஒரு கான்செப்ட் வரும். அப்பதான் இந்த ட்ரையாட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இதுல இந்த மேல இருக்க உங்களுக்கு கோரிலேஷன் பத்தி சொல்லி கொடுத்தனா? இல்ல ப்ரோ. இல்ல. சோ இந்த ட்ரையாட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்றது நம்ம லேட்டர் டாபிக் நான் சொல்லித்தரேன். இப்ப கோரிலேஷன் ஒரு வார்த்தை இருக்கு மார்க்கெட்ல. என்ன மொத்தம் there is 2 types of correlation. என்னன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அன்னைக்கு அந்த 7 மேஜர் சொல்லும் போது டிஎக்ஸ்ஒய்னு ஒருத்தன் தனியா சேர்த்த ஞாபகம் இருக்கா? டாலரோட இண்டெக்ஸ் 8வது ஒருத்தன், இவன் தான் ராஜா. டிஎக்ஸ்ஒய் ராஜா. இப்ப டிஎக்ஸ்ஒய் மேல போறான் அப்படின்னா இந்த டிஎக்ஸ்ஒய்ன்ற இந்த யூஎஸ்டின்றது 2வதா எந்தெந்த அசெட் கூட எல்லாம் வருதோ அந்த அசெட்லாம் கீழே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டாலர் மேல போகுது அப்படின்னா என்னென்ன கீழே வரும்? யூரோ கீழே வருவான், யூரோ யூஎஸ்டி கீழே, ஜிபிபி யூஎஸ்டி கீழே, ஏயுடி யூஎஸ்டி கீழே, என்எஸ்டி யூஎஸ்டி கீழே. இப்ப இதுக்கு பேர் என்னதுன்னா நெகட்டிவ் கோரிலேஷன். தெரியுதா? ஒருத்தன் மேல போறான், ஒருத்தன் கீழே வரான். கரெக்டா? இப்ப இது பாசிட்டிவ் கோரிலேஷன் எப்படின்னா, பாசிட்டிவ் கோரிலேஷன் யாருன்னா இப்ப இந்த யூஎஸ்டின்றது 2வதா இருக்கிற பேர் எல்லாம் கீழே வரும். அப்ப யூஎஸ்டி முன்னாடி இருக்க பேர் எல்லாம் மேல போகும். டிஎக்ஸ்ஒய் மேல போச்சுன்னா உதாரணத்துக்கு என்னென்ன மேல போகும்னா யூஎஸ்டி ஜேபிஒய், யூஎஸ்டி சிஹெச்எஃப், யூஎஸ்டி கேட், இவனுங்களுக்கு பேர்லாம் பாசிட்டிவ் கோரிலேஷன். புரியுதா? இப்ப இது மட்டும்தான் இருக்கா ப்ரோ இன்டர் மார்க்கெட்ல பாசிட்டிவ் கோரிலேஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னா ஒரே நிமிஷம். இன்டர் மார்க்கெட் கிராக் ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னா இப்ப யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி ரெண்டுமே ஒரே நாட்டோட கரன்சியா ப்ரோ? ஐ மீன் அந்த ஆல்மோஸ்ட் அந்த லண்டன் சைட் கரன்சியா? யூரோப்பியன் நாட்டோட கரன்சி இதுதானே ப்ரோ? ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டும் யூரோப்பியன் நாட்டோட கரன்சி, கீழே இருக்க ரெண்டும் ஏசியன் நாட்டோட கரன்சி. ஐ மீன் ஆல்மோஸ்ட் அந்த ஏசியன் கான்டினென்ட்ஸ்குள்ள வந்துருவானுங்க, ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும். அப்ப அப்படி இருக்கும்போது இவனுங்களுக்குள்ளேயே கூட பாசிட்டிவ் கோரிலேஷன் வரும். இப்ப யூரோ யூஎஸ்டி மேல போகுதுன்னா ஜிபிபி யூஎஸ்டி மேல போகும், ஏயுடி யூஎஸ்டி மேல போகும், என்எஸ்டி யூஎஸ்டி மேல போகும். சிம்பிளா இது எப்படி நீங்க டெக்னிக்கலா பார்த்தாலும் டாலர் இங்க கீழே விழுந்துகிட்டு இருப்பான். அவன் கீழே விழும்போது தான் இவனுங்க 4 பேர் மேல போவானுங்க. அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி இருக்கும். ஆனா இவனுங்களுக்கு 4 பேருக்குள்ள அது பாசிட்டிவ் கோரிலேஷன் தானே. 4 பேரும் ஒன்னா தானே மேல போறானுங்க. இப்படியா நம்ம பிரிக்கலாம் பாசிட்டிவ் நெகட்டிவா கூட. which means இந்த ரெண்டுத்தையும் நம்ம இன்டராக்ட் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்கலாம். இந்த 3த்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு இந்த 4த்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு கூட நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்கலாம்.
இப்ப யூகேட் மேல போறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே போயிட்டு டிஎக்ஸ்ஐ பார்க்கணும். டிக்ஸி மேல போறான்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா யூஜே மேல போகணும், யூஜிஎஃப் மேல போகணும், யூகேட் மேல போகணும். ஏன்னா என்னது, இவனுங்க எல்லாம் டாலரை முன்னாடி வச்சிருக்க கரன்சி. அப்ப டாலர் வேல்யூ ஏறுதுன்னா இவனுங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த நாட்டோட கரன்சி. அப்ப அந்த நாட்டோட கரன்சி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா யூஎஸ் டாமினேட் பண்றான்னு அர்த்தம். அப்ப இவனுங்க எல்லாருமே கூட சேர்ந்து மேல போகணும். அப்ப யூஎஸ் டாமினேட் பண்றான், மத்த நாட்டு கரன்சி தான் வீக் ஆகுதுன்னு அர்த்தமா? அப்ப இவனுங்க எல்லாம் செல்லா என்ன கீழே. புரியுதா இந்த கோரிலேஷன்னா என்னன்னு? இப்ப இங்கதான் அடுத்த கான்செப்ட் வரும். அதுக்கு பேர் என்னன்னா கிராக் இன் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது ப்ரோ? அது கிராக் இன் கோரிலேஷன் அப்படின்னா என்ன ப்ரோ? இப்ப நான் சொன்னேன்ல, டாலர் மேல போனா இவனுங்க 3 பேர் மேல போனா இவனுங்க 4 பேர் கீழே வரணும்னு. இந்த 7 பேர்ல மோர் தேன் 2 பேர்ஸ், சாரி மோர் தேன் இல்ல, 2 ஆர் மோர் பேர்ஸ் வித்தியாசமா இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு தான் கிராக் இன் கோரிலேஷன். மார்க்கெட்டு நிலையற்று இருக்கு, ட்ரேட் பண்ணாதீங்க, அது சரியாகிற வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன ப்ரோ? அப்படின்னா இப்ப டாலர் கீழே வந்துகிட்டு இருக்கான்பா, அப்ப யூரோ மேல போறான், ஜிபிபி மேல போறான், ஆனா ஏயு கீழே வரான், என்யூ கீழே வரான். டெக்னிக்கலி இவனுங்க 2 பேர் கீழே வரக்கூடாது, கரெக்டா? வரக்கூடாது. ஆனா இவனுங்க கீழே வருவானுங்க சம்பந்தமே இல்லாம. டாலர் இங்க கீழே விழுந்துகிட்டு இருப்பான், யூரோ மேல ஏறுவான், ஜியு மேல ஏறுவான். இந்த சைட்ல பார்த்தோன்னா யூஎஸ்டி ஜேபி தனியா மேல ஏறிக்கிட்டு இருப்பான், யூஎஸ்டி கேடு கீழே சுருக்கிட்டு இருப்பான், யூஎஸ்டி செஃப் எதுவுமே பண்ணாம இப்படியே சுத்திக்கிட்டு இருப்பான். இதுக்கு பேரு தான் கிராக் இன் கோரிலேஷன். மார்க்கெட்ல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கு, சைலண்டா வெயிட் பண்ணணும்னு அர்த்தம் அந்த கிராக் சரியா வர வரைக்கும். அது எப்ப சரியாகும்னா 2 நாளைக்கு போன வாரம் நியூஸஸ பத்தி பார்த்தோம், ஞாபகம்தா? அந்த நியூஸ் தான் இந்த கிராக்க சரி பண்ணி கொடுப்பானுங்க. புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த மொத்த கிராக் இன் கோரிலேஷன் வார்த்தையில? இல்ல ப்ரோ. எல்லாருக்கும் கிளியரா ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க. ஜிபிபி அப் ட்ரெண்ட் போனா யூரோ டவுன் ட்ரெண்ட் போனாலும் அதே கிராக் கோரிலேஷன் தான் வருமா? இங்க என்ன போட்டிருக்க? 2 ஆர் மோர் பேர் தான். ஒரு பேர்லாம் கிராக்ல ஆகாது. ஒண்ணு ஆனா 2த்துக்கும் மேல இருக்க பேர் மட்டும் தான் கிராக் ஆகும். யூரோ மேல போறான், ஜியு கீழே வரானா அது அந்த சமயத்துல ஜிவிபி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அர்த்தம். 2 நாட்டுமே ஒரே நாட்டோட கரன்சி தான். ஆனா அந்த 2 நாட்டுக்குள்ள நடக்கிற போர்ல மக்கள் யூரோவை அதிகமா யூஸ் பண்ணாம பவுண்ட் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு கணக்காட்டுதாங்க. அந்த கிராக் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே சரியாயிடும். காலைல கிராக் இருக்குன்னா அது மேக்சிமம் ஈவினிங்குள்ள கிராக் சரியாயிடும். ஆனா இந்த மாதிரி மார்க்கெட்டே கோளாரா இருக்குன்னா அது சரியாவதுக்கு டைம் ஆகும். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாப்போமா? பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1 hour டைம் ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டேன்னா 1 hour இல்ல 4 hour எடுத்துக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் யூரோ மேல போயிருக்கானா ப்ரோ? அப்ப இவனுக்கு ஆப்போசிட்டா இருக்க நெகட்டிவ் கோரிலேஷன் ஆன டாலர் கீழே வந்திருக்கணுமா? கீழே வந்திருக்கானா? அப்ப டாலர் கீழே வந்தா யூரோ மேல போகணும், ஜிபிபி மேல போகணும். ஜிபிபி மேல போயிருக்கா, யூரோ மேல போயிருக்கா. இப்ப ஏயுடி மேல போகணும். ஏயுடி மேல போயிருக்கானா? இப்ப என்எஸ்டி மேல போயிருக்கணும். என்எஸ்டி மேல போயிருக்கானா? அப்ப யூஎஸ்டி போய் கீழே வந்திருக்கணும். கீழே வந்திருக்கானா? யூஎஸ்டி கேடு கீழே வந்திருக்கணும். கீழே வந்திருக்கானா? யூஎஸ்டி செஃப் கீழே வந்திருக்கணும். கீழே வந்திருக்கானா? கீழே வந்திருக்கானா ப்ரோ? இதுக்கு பேரு தான் கோரிலேஷன் சிங்க்ல இருக்கானுங்க. எல்லா மார்க்கெட்டும் ஒன்னா சம்மதிச்சு ஒரே ஸ்டேட்ல டிராவல் ஆகுறானுங்கன்னு அர்த்தம். இப்ப இங்கதான் இன்டர் மார்க்கெட் படி கிராக் விழ ஆரம்பிக்கும்.
எப்படின்னா அந்த சொன்னல ரெண்டு மோர் தேன் 2 அசெட் கிராக்ல உள்ளோன்னு ம். அது இங்கதான் வரும். அது எங்கன்னா கரெக்டா எந்த ஏரியானா நினைக்கிறேன். இது என்னது 1ஆம் தேதி இங்க பாருங்க. யூரோவோட டாப் எப்ப டாப் ஆயிருக்குன்னு பாருங்களேன். 5ஆம் தேதி டாப் ஆயிடுச்சா, 21ஆம் தேதி ஏப்ரல். ம். டிக்ஸிக்கும் 21ஆம் தேதி ஏப்ரல் லோ டாப் ஆயிருக்கும். ஐ மீன் அந்த லோ கிடைச்சிருக்கும். தெரிஞ்சா ஆ. ஜிவிபிக்கும் ஆல்மோஸ்ட் 21 கிடைச்சிட்டு இருக்கும். 21 கிடைக்கல, அதுக்கு பதிலா 28 கிடைச்சிருக்கு. கொஞ்சம் டிலே ஆகி அடிச்சிருக்கான் டாப். ஆனா சம்பந்தமே இல்லாம ஏயுவோட டாப் எப்ப ஆயிருக்கும் பாருங்க, மே 6. ம். ஆமா. அப்படியே எண்ணியோ போய் பாருங்க, மே 6. இதுதான் நான் சொன்னேன், அந்த கிராக் வந்திருக்கும். இப்ப டிக்ஸி பாட்டம் எப்ப அடிச்சிருக்கான், ஏப்ரல் 21. அப்ப யூஎஸ்டி டேப்பே ஏப்ரல் 21 அடிக்கணும். அடிச்சிருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு நாள் தான் டிஃபர் ஆயிருக்கு. 22 அடிச்சிருக்கான், அவன் 21 அடிச்சிருக்கான். யூ கேடு எவ்வளவு லேட்டா வந்து அடிச்சிருக்கான் தெரியுதா, மே 6. ஆமா. இதுதான் நான் சொன்ன அந்த கிராக்கு. அப்ப 21ஆம் தேதியில இருந்து மே 6ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்க்கெட்டு சிங்க்ல இல்ல. மே 6க்கு அப்புறமா தான் சிங்க் ஆயிருக்கானு. யார் யாரு, யூகேடி, ஏயு, என்யூ. மே 6க்கு அப்புறமா தான் டாப் அடிச்சு சிங்க் ஆயிருக்கானுங்க. தெரிஞ்சா ஆமா. இததான் சொன்னேன். அந்த 1 ஆர் எப்ப மோர் தேன் 2 அசெட்ஸ் இந்த மாதிரி கிராக் ஆகுதோ அந்த கிராக் சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கரெக்டா இங்க பாருங்க, மே 6 இவன் ஒரு டாப் அடிச்சிருப்பான். அதே டாப் யூரோல இன்னொரு குட்டியோன்னு ஒரு டாப் அடிச்சிருக்கோம் மே 6. டிஎக்ஸ் வரையும் குட்டியோன்னு ஒரு பாட்டம் அடிச்சிருக்கோம் மே 6. இதுதான் அந்த நியூஸ் வந்து சிங்க் பண்ணி கொடுத்துட்டு மேல போகும் மார்க்கெட். புரியுதா? ஓகே ப்ரோ. சரி. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. எல்லாருக்கும் கிளியர் தானே கைஸ்? கிளியர் ப்ரோ. கிளியர் தான் ப்ரோ. இவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான டாபிக். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கேட்டுருங்க. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண போறேன்.